என் காதலி சொல்றப்பவே ஒரு இனிமை மனசுக்குள்ள நிறையுது. சிறிய அரங்கு, ஆனால் மனம் நிறைந்த உள்ளங்கள் இங்கே குவிந்திருக்கிறது. நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இதுதான் காதலின் வெளிப்பாடு. இங்க இனிமையான ஒரு காதலை காவியமாக்கி திரையில ஒளிச்சிருக்காங்க. காட்டப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் கண்ணில் அப்படியே ஒற்றிக்கொள்ளுகிற வகையில் இதுதான் ஒரு காதல் என்பதை மிக தெளிவாக, அழகாக, நயமாக, எந்த இடத்திலும் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தூண்டாமல் பரவசத்தில் ஆழ்த்திய காட்சிகள் இங்கே ஒளித்தது. உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரவேற்புரை ஆற்றிய போதே ரொம்ப அழகா சொன்னாங்க, இது கடலிலும் கரையிலும் தத்தளித்து எடுக்கப்பட்ட படம் என்று. அதில் ஒன்று தெளிவாக தெரிகிறது, கடலில் தத்தளித்து இருந்தவர்கள் இப்பொழுது முழுமையாக கரையேறி விட்டார்கள் என்பதுதான் இந்த அரங்கில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது. இயற்கையாவே அவங்க கரையேறிட்டாங்க. இங்கு வந்து இருக்கக்கூடிய பார்வையாளர்களும் சரி, சுவைஞர்களும் சரி, அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு படத்தை நாம உள்ள நுழைஞ்சு பார்த்த உடனே இதுல என்னென்னலாம் செய்தி உள்ள இருந்து ஒழிக்குது, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒரு ஆவலை தூண்டணும். அப்படி ஒரு படம் இருக்கிறது தான் அடிப்படையில நம்ம இழுக்கும், கவர்ந்து இழுக்கும். அப்படிப்பட்ட அனைத்து அம்சங்களையும் இன்றைக்கு இந்த திரைக்களம் உள்ள அமைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு முழுமையாக முழுமுதற் காரணமாக இருந்து அனைத்து சுமைகளையும் தன் தோளில் சுமத்தி கொண்டு இந்த படத்தை முழுமையாக தன்னுடைய களமாக அமைத்து தெளிவாக தன் வேட்கைகளை, திணவுகளை இங்கு அரங்கேற்றி இருக்கிறார் தயாரிப்பாளரும் இயக்குனருமான அம்மா ஜெயலட்சுமி அவர்கள். அவர்களை இந்த நேரத்திலே மனதார பாராட்டிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு தயாரிப்பாளருக்கு தான் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிற வரையில் இருக்கிற வழி என்ன என்பது அவருக்கு தெரியும். அவரே இயக்குனராக இருக்கிற போது இன்னமும் மிகச்சரியாக அதனை நகர்த்தி செல்ல வேண்டும் என்கின்ற விளைவுகளை அறிந்து பணியாற்றுகிற பயணம் இருக்கிறது. அது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நல்லா தெரியும். அந்த உழைப்பு எந்த இடத்துலையும் என்னுடைய கண் வந்து வலி தெரியல, இடர்பாடு ஏற்படல, கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சிகள் போயிடுச்சு. ரொம்ப தெளிவா அழகா ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது ரசிக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் இயற்கையா கொண்டு வந்து காட்டியிருக்கீங்க. ஒளிப்பதிவாளருக்கு இந்த நேரத்தில் மனம் திறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், தன்னிடம் கருவி இருக்கிறதே என்று விளையாடி விடாமல் காட்சிக்கு எது தேவைப்படுகிறதோ அதை மிகையாகவும் காட்டிவிடாமல் மிக நேர்த்தியாக காட்டியிருக்கிற அந்த பாங்கு ஒளிப்பதிவாளரை பாராட்டிட வேண்டும். அதற்கு அடுத்ததாக வழக்கறிஞரே பாடலை எழுதியிருக்கிறார். அவசியமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, லீகலா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு பாடலுடைய தொடக்கம் எடுத்த உடனே என்ன இது இப்படி ஒரு சொல்லை போட்டிருக்கிறாரே என்று நான் கூட சிந்தித்தேன். ஆனால் அது தெலுங்கு மொழியில் வருகிற ஒரு சொல்லாக இருப்பதனால் அங்கிருந்து அவர் சட்ட நெறிப்படி விலகி விடுத்தார். அதனால எங்க அதுல போய் மாட்டிப்பாரோன்னு நினைச்சேன். ஆனா அதுல இருந்து அடுத்த வரியில போட்டு அழகா வெளியில வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு செய்தியையும் நுணுகி நுணுகி பார்த்து செய்திருக்கிறார். அடுத்ததாக இந்த படத்தினுடைய முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தன்னுடைய முழு அத்தனை திறனையும், உள்ளுக்குள் இருக்கிற உணர்வுகளையும் ஒவ்வொரு அசைவிலும் காட்டியிருக்கிற கதாநாயகனை இந்த நேரத்திலே பாராட்டிட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், என்னதான் அத்துணை பேரும் உழைப்பை கொடுத்தாலும் கூட முழுமையாக திரையில் வெளிக்காட்டக்கூடிய அவரின் அசைவுகள் தான் இந்த படத்திற்கு உயிரும் உயிர்ப்புமாக இருக்கிறது. அந்த உயிர்ப்பை நீங்கள் மிகையாக அழகாக நேர்த்தியாக வழங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்முடைய கதாநாயகி ரொம்ப அழகா யதார்த்தமா
அந்த கதாபாத்திரத்திற்கு வேண்டிய அத்தனை அம்சங்களையும் ஒரு சேர பெற்று அது எந்த இடத்துலையும் நெருடாம ரொம்ப அழகா பயணப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தா அத்தனை பேரும் சொன்னார்கள், இவர் இந்த படத்தின் மூலமாகத்தான் அறிமுகமாகிறார் என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய கணிப்பில், என்னுடைய பார்வையில் அவர் இந்த முதல் படம் என்று சொல்வதை காட்டிலும் 300 படங்களுக்கு இசையமைத்ததனுடைய முழு பலனையும் இந்த ஒரு படத்தில் அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பொதுவாகவே ஓசைகள் தான் நம் காதுகளுக்குள் செல்லுகிற போது இனிமையை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த இறைச்சல்கள் இல்லாமல் இனிமையான ஓசைகளை அடுக்கி கொடுத்த பெருமை அவரை சாரும். ஆக அந்த அளவிற்கு மென்மையான போக்கினை கண்டுகொண்டு பாடல் வரிகளை எந்த இடத்திலும் இசை விழுங்கி விடாமல் அதனை மிக மென்மையாக நகர்த்தி கொண்டு சென்ற விதம் பாராட்டிற்குரியது. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இந்த படம் துவக்கத்தில் நான் சொன்னது போல அவர்கள் தத்தளிக்கவில்லை, நீந்தி கரையேறி விட்டார்கள். அந்த கரையேறி இருக்கிற அவர்களை சரியான இடத்திற்கு கடத்த வேண்டிய பொறுப்பு செய்தியாளர்களிடமும் ஊடகத்துறை சார்ந்தவர்களிடமும் இருக்கிறது. அன்பு கூர்ந்து எதையும் உள்ளது உள்ளபடியே எழுதினால் கூட போதும், இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை எட்டும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. ஆக அத்தகைய அளவில் முழுமையாக எந்த எதிர்பார்ப்போடு ஒரு பார்வையாளர், ஒரு சுவைஞர் ஒரு திரையரங்கிற்குள் சென்று அமர்ந்து பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அத்தனை பேருடைய மனதையும் நிறைவு செய்கிற விதத்தில் இந்த படம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு தோன்றியிருக்கிறது. அதே நம்பிக்கை உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். ஆக அந்த நம்பிக்கையோடு அவர்களை பாராட்டி கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய இசை விழாவுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அரங்கு நிறைஞ்சு உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் எல்லாம் போய் நின்றுட்டு இருக்கீங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்க போகிறது நான் தான். அதனால இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இதை விட பல மடங்கு கூட தியேட்டருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க எல்லாம் இப்போ ட்ரெய்லர் பார்த்தீங்க, சாங் பார்த்தோம், எல்லாம் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, சாங் நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு படத்தில் வந்து பாட்டு நல்லா இருக்கும், சண்டை நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு சீன் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும், இதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் படத்தை முழுசும் பார்த்துட்டேன். அதில் அந்த அளவுக்கு ஒரு ஆண் வந்து படத்தை இயக்கி தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு பெண்மணியாக இருந்து ஜெயலட்சுமி மேடம் அவர்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதில் காதல் காட்சி இருக்கும், ஆனால் விரசம் இருக்காது. சண்டைகள் காட்சி இருக்கும், வன்முறை இருக்காது. பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டாக இருக்கும். சில படங்களில் பாட்டு கேட்டிங்கன்னா ஒரே சத்தமாக இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி இருக்காது. பாடல் வரிகள் நீட்டாக இருக்கும், பாட்டு இசையும் கேட்கறது நல்லா இருக்கும். நான் இது ஒரு 2-3 கம்பெனி ஆடியோ ரைட்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருமே பாடம் கேட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் முதல் படம் பண்ண மாதிரி தெரியல, இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மியூசிக் டைரக்டர் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த திவ்யா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க கேம்பெயினர் தொகுப்பாளர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் கடைசியில் ஹீரோவை கேளுங்க, என்னையை சுற்றி வந்துட்டு என்னை விட்டுட்டு போறீ அப்படின்ட்டு. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியாது உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் வெள்ளைக்கார பொண்ணு அவர் பொண்ணு நடிச்சிருக்கு, அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. இல்லை தம்பி லிங்கேஷ் வந்து அந்த கேரக்டர் வந்து படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ட்ரெய்லரில் கொஞ்சம் தான் பார்த்தீங்க, படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாரு. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் அவர் எனக்கு ரொம்ப நாள் நண்பராக இருந்திருக்காருன்னு எனக்கே தெரியல. படம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த பாராட்டுதல் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக முக்கியமானவங்க யார் அப்படின்னா மேடம் ஜெயலட்சுமி மேடம் தான். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை தயாரித்து இயக்கி எல்லாருக்கும் ஒரு படம் எப்படி கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்தவங்க படத்தை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நம்ம அவங்கள மனசார நான் பாராட்டுறேன். நிச்சயமாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா அவங்க இந்த படத்தை வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் படம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேடத்துக்கு என்னுடைய பாராட்டுதல். அதை முன்கூட்டியே அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி விழாவில் இதோட அதிகமான கூட்டத்தில் அவங்க உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் வெற்றி அடையணும். இல்லை உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் வேணும்.
தியேட்டரில் எல்லாம் போய் பாருங்கள். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த மாதிரி படங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் எந்த குறையும் இல்லை. நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ எல்லாருமே பசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டயர்டில் எல்லாரும் இப்போ இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் இந்த டைம் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. முக்கியமாக இதில் என்னோட செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே, அதாவது டெக்னீஷியன் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாரி. நான் முதல்ல நினச்சது என் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க பேசுகிறத பார்த்துட்டு என் இறைவனை ஒரு செகண்ட் மறந்துட்டு அவர் கோச்சிப்பாரு. இல்லை ஆண்டவா, இறைவா நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுவா, குழந்தை ஸ்கூல் போக சொல்ல பென்சில்ஸ் கரெக்டாக வச்சுருக்கா, பேனா கரெக்டாக வச்சுருக்கா, தலை ஒழுங்காக வாரி இருக்குதா, பொட்டு அழகாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் போக சொல்ல என் 3 தேவதைகள், என் பெண்கள் எனக்கு ஒரு தாயா இருந்து தலைவாரி விடுவா. ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா. ஒருத்தி என் பெட்டியில எல்லாமே இருக்குதா கரெக்டா அப்படின்னு, அம்மா ஜாக்கிரதையா போயிட்டு வாம்மா, யார்கிட்டையும் ஏமாந்துடாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களை என் 3 தெய்வங்களை நினைச்சு என் தெய்வத்துக்கு நன்றி சொல்றேன். அவங்க என்ன அனுப்பலைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. முக்கியமா இதுக்கு தலைமை வாங்கிய தமிழ் அவர்கள், சும்மா கொஞ்சம் தண்ணி குற்ற, அந்த தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அவருக்கு யாருன்னே தெரியாது, இவங்க தான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மற்றவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லி அனுப்புறது, ஒரு பெண் எடுக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்வாரு. அந்த தமிழ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மனசார. அதுக்கப்புறமும் லிங்கேஷ் ரொம்ப நல்லா நடிப்பார். என் முகம் கொஞ்சம் சோகமா இருந்தா கூட, என்ன மேடம் என்ன சோகமா இருக்குங்க, என்னப்பா இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு கேட்பேன். எப்படி நடிக்கணும் மேடம், இல்லைப்பா இப்படி தான் இருக்கணும், போங்க மேடம் நான் பிச்சு ஒத்துருக்கிறேன் அப்படின்னுவார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை கேட்டு பயப்படாதீங்க மேடம், சூப்பரா நடிக்கிறேன்னு சூப்பரா நடிச்சு கொடுத்தாரு. கதாநாயகி திவ்யா, நான் கேட்டு எது சொன்னாலும் அப்படி மனசுல ஏத்துட்டு நடிப்பா. அப்பதான் நான் சொல்வேன், திவ்யா விஜய் கூட நடிக்கணும், அஜித் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தா போதாது, நல்லா நடிச்சாதான் உன்னால வர முடியும் அப்படின்னு. ஓகே மேடம் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஆண்டி மியூசிக் என்னை கேட்பாரு, மேடம் உங்களுக்கு ஓகேவா, நான் ஏதாவது சொன்னா என்னை திட்டிக்கிட்டே தலை சொரிஞ்சிட்டே போவாரு. என்ன இந்த மேடம் வேற அப்படின்னு அப்படி போவார். திரும்ப மேடம் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. நல்லா இருக்கு ஸ்டாண்டி அப்படின்னு சொல்வேன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது நம்ம டோனி, அவர் என்னை பார்த்தாலே சிரிப்பு வருது அவருக்கு. சூப்பர் கேமராமேன், இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பரா தான் ஒர்க்ல அவர் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாரு. அவருக்கு தேங்க்ஸ். ராஜன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இருந்து இந்த பயணத்தை அழகா முடிச்ச மிஸ்டர் ராஜனுக்கு என்னுடைய நன்றிகள். பாக்கியா, முத்து, நிறைய பேர் டெக்னீஷியன், இதுல வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன். ஸ்டண்ட் மாஸ்டர் விஜய் என்னை கேட்பாரு, மேடம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. என் பேச்சை கேட்டுட்டு அப்படியே செய்வாரு, இது போதுமா மேடம் அப்படின்னு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். செந்தமிழ் அவர்கள் என் படத்துல அவர் அட்வொகேட்டு இருந்தாலும் என் படத்துல நல்லா நடிச்சிருப்பாரு. அவருக்கு நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. பாக்கியா, முத்து, சவுந்தர், கிருஷ்ணன், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாக்கியா என்ன ஒரு சிஸ்டரா இருந்து, அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது பாக்கியாவை மாதிரி. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருக்கே தெரியும், இப்ப நான் பப்ளிக்ல அதை சொல்லல, அவரே சிரிச்சுப்பாரு பாக்கியாவே. ஆனா எல்லாருக்கும் தான் பையில என்ன இருக்குதோ அதை முதல் உதவி செய்வார் அவர். அதான் நான் சொல்லுவேன், பாக்கியா உன் பையில இருக்கிறத பாத்துக்கப்பா அப்படின்னு நானே. எல்லாருக்கும் உதவி செய்வாரு. ரொம்ப
தங்கமான மனுஷன். பள்ளி பருவத்துல இருந்தா அது எனக்கு தெரியாது. நல்ல உதவி செய்வாரு. இன்னும் யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. இங்க பேச்சாளராக இருந்து பேச்சு கொடுத்த ஓகே பாடலாசிரியர் சந்துரு தனிப்பட்ட நேரத்தில் நிறைய பேசுறேன், இங்க மறந்துட்டேன் நான். சந்துரு அவர்கள் நல்ல வரிகளை எழுதி இதுக்கு கொடுத்தாரு. 2 பேச்சாளர்கள் இங்க சூப்பரா பேசினாங்க. உங்க நேம் சம்பத்குமார். நெக்ஸ்ட் அவரு ஒரு எழுத்தாளர், அவரு ரொம்ப சூப்பரா பேசினாங்க. படம் எடுக்கிறது பெருசு இல்ல, படத்தை வந்து பாக்குறது பெருசு இல்ல, ஆனா அதனுடைய உள் கருத்து அறிஞ்சு ஒரு தமிழை பத்தி பேசினாங்க பாத்தீங்களா, ஒரு லேடியை பத்தி பேசினாங்க தெரியுங்க. அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன், இவன் தாண்டா ஆம்பளை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தயவு செய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அடிமை தாங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு அடிமை. ஆண் இல்லாம எதையும் சாதிக்கவே முடியாது எந்த பெண்ணாலையும். அப்படி இருக்க சொல்ல நீங்க ஆண் மகன்கள் இல்லையா, முடியாத இந்த பெண்களை தயவு செய்து தூக்கி விடுங்க. அது உங்க ஒய்ஃபா இருக்கட்டும், உங்க பொண்ணா இருக்கட்டும், உங்க தாயா இருக்கட்டும், நாங்களாம் ஒன்னும் பண்ண முடியாது இந்த உலகத்துல. உங்களை தவிர நீங்க எல்லாமே ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் என்னத்தை சாதிக்க முடியும்? நெவர். வேணா காலோட தூக்கி விட்டுக்கலாம். நாங்க எல்லாத்தையும் நாங்க செய்துடுவோம். நான் எல்லாத்தையும் ஆண் இல்லாம ஒண்ணுமே முடியாது. சோ ஆண்களுக்கு நம்ம அடங்கி போனோம். நாங்க அடங்குறதால நீங்க பெரிய காலரை நீங்க தூக்கி விட்டுக்காதீங்க, புரியுதுங்களா? அந்த பெண்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டுல கூட ஒய்ஃப் கத்தலாம், இஷ்டத்துக்கு கத்தலாம். இது சரியில்லை, அது சரி, நீ இவ்வளவுதான், எல்லாம் என்னாலதான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பேசிக்கங்க. நீங்க பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா பேய் கூட பெண்ணா மாறுவா அப்படின்னு என்னுடைய கருத்து. பெண்களுக்கு இந்த ஆண்கள் எல்லாருக்கும் கை கூப்பி வணங்குறேன். நாங்கெல்லாம் அடிமை தாங்க உங்களுக்கு, ஆண்களுக்கு நாங்க அடிமை தாங்க, புரியுதா? அதை நீங்க உணர்ந்து அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுங்க. இப்போ எனக்கு இங்க வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சபையில் இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்து என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். வீடியோ ஓகேவா? ஃப்ரெஷ். ஏய் உட்கார் பண்ணலாடே. सर लिखिए सर, तो मिलने निकल सर लिखिए सर। என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதர்களுக்கு மனித பிறப்பாக பிறந்தவர்களுக்கு 3 விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு 3 விஷயம் உண்டு. ஒன்று வந்து கடல். கடல் எந்த மனிதர்கள் போய் நின்னாலும் அந்த கடல்ல இருந்து வெளியே வரவே மாட்டாங்க, அந்த கடலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2வது ஒரு விஷயம் மலை. மலை பிரதேசத்துக்கு போனாலும் என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மலை அவர்களை வந்து அங்கிருந்து வெளியேற விடாது. 3வது யானையவும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 3ஐயும் மனிதர்கள் பார்த்த உடனேயே அந்த இடத்திலிருந்து தங்களை நகர்த்தி கொள்ள மாட்டார்கள், அங்கேயே நின்றுட்டே இருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இது இருக்கு, இதனுடைய உளவியல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 3மே அளவில் பெரியதாக இருக்குது. கண்ணு கொள்ளாது, பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த கடல் அலைகள் பாய்ஞ்சிக்கிட்டு இருந்த இடம் அநேகமாக இது தரங்கம்பாடின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தரங்கம்பாடியில் தான் இந்த பாடல்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தரங்கம்பாடிக்குள்ளே ஒரு 15 நாள் உட்காந்து இந்த காவிரி நீரோவியம்னு ஒரு புக்கு எழுதுனேன். அந்த புத்தகம் எழுதும்போது நீங்கள் அமர்ந்து மேலே காதல் பாடிக்கொண்டிருக்கிறீங்கல்ல, அது கடலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதான் என் மனசுக்குள்ளே வந்து போச்சு. நல்ல ஒரு இடம் இருக்குது. அந்த கடலுக்குள் பல காதல்கள் செத்து போச்சு. செத்து போன வரலாறு ஒன்று. அந்த அந்த அலைகள் அந்த சோகத்தை பாடிக்கொண்டே இருக்கும். அந்த ஊருக்கு பேரே தரங்கம்பாடினாலே அலைகள் பாடி அப்படின்னு தான் பேர். தரங்கம்னா அலைகள், அலைகள் பாடிங்கிற ஊர் தான் தரங்கம்பாடின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் தான் இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு. ஏறக்குறைய 2-3 பாடல்கள் அதிலே இருந்தது.
அந்த இடிந்து போன அந்த திண்டுகளுக்கு இருக்குல்ல, அதற்கு உள்ள நான் இங்கே போய் ஆய்வு செய்து எழுதுனதுல அந்த காலத்தில் வயதுக்கு வந்த பெண்கள் பூப்படைந்த உடனே அன்றைக்கு இருந்த வெள்ளையர்களால் இல்லை அன்றைக்கு இருந்த ஆதிக்க சக்திகளால் அன்றைக்கு இருந்த மன்னர்களால் அவங்க வந்து பூ பெய்த உடனே அவங்கள வந்து அரண்மனைக்கு அனுப்பி வைக்கணும். இல்லாட்டினா அங்கே இருக்கிற படை வீரர்கள் வந்து அவர்களோடு உறவு கொள்ளணும். இவர்களுக்கான காதலோ எதுவுமே இருக்காது. உடனே அந்த தரங்கம்பாடி ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் குழி தோண்டுவார்கள். ஒரு குழியை தோண்டி நெல் போடக்கூடிய ஒரு இதை உள்ளே வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த குழந்தைய அந்த பூ பெய்த பெண்ணை உள்ளே இறக்குவாங்க. இறக்கின உடனே அந்த பொண்ணு உள்ளே போய் அந்த நெல் அள்ளிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை உள்ளே இறங்கினோடனே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இது இந்த மாதிரி எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 8200 குழந்தைகள் அந்த கடலுக்கு கீழே இருக்கிறார்கள். அதுக்கு பேர் பூவாடைக்காரி அப்படின்னு பேர் இருக்கு. அதை வச்சுட்டு அந்த குழந்தை இறந்த இடத்த தெய்வமாக வழிபடுவாங்க. ஒரு பெட்டியில் பூ செஞ்சு அந்த பூவை சுற்றி அதை வழிபடுவாங்க. தரங்கம்பாடி கடற்கரை முழுவதும் பூவாடைக்காரிகள் நிறைந்த ஒரு ஊர். அவர்களுக்கு காதல் உண்டு. அந்த காதல் என்ன செய்யப்படுகிறது? அந்த அந்த இடத்த பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படித்தான் மனசுக்குள்ள அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே ஒரு பதட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த கடல் வந்து ஒரு கதையை சொல்லிக்கொண்டே இருக்குது. அந்த கடலின் மேல் நின்று அந்த தரங்கம்பாடியில் நின்று ஒரு கதையை, ஒரு காதல் கதையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சொல்ல முயன்றிருக்கிறீர்கள். அந்த வகைக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா காதல் என்பது நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நீங்கள் பெரியாரை வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். பெரியார் இல்லாமல் ஒரு விஷயத்தை பேச முடியாது. நீங்கள் வந்து பெரியார் வந்து காதலை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார். திருமணமோ கல்யாணமோ கன்னிகாதானமோ எதுவுமே தமிழ் சமூகத்தில் வழக்கே கிடையாது. நமக்குள் இருந்ததெல்லாம் காதல் தான். ஏன்னா கல்யாணமும் கன்னிகாதானமும் திருமணமும் பின்னால் நாம் உருவாக்கி கொண்டது. ஆனால் காதல் என்பது மட்டும்தான் என்னது நமக்குள் சொந்தமாக இருந்தது என்று பெரியார் விடுதலையில் எழுதியிருக்கிறார். ஆனால் பெரியார் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவார் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கலாம். ஆனால் அறிவுக்கு முரணாக பெரியார் ஒரு வார்த்தை கூட பேசியவர்கள் வாழ்ந்தார். அவர் அறிவுக்கு முரணாக பேசியவரே கிடையாது. எல்லாமே கிளீனாக அனுசிவார். அவர் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சிருப்பாரு. காதல் ஃபர்னிச்சர்லாம் உடைச்சிருக்காரு. நீங்க காதலை பற்றி அவர் நான் முன்னாடி எழுதுனது படிச்சிங்கன்னா காதலை போட்டு உடனே உடைச்சிருப்பாரு. ஆனால் அவர் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சிருக்கிறாரு. ஆனால் உட்கார வேண்டிய எந்த ஒரு ஃபர்னிச்சரையும் அவர் உடைச்ச வரலாறே கிடையாது. அதில் உட்கார வச்சிருப்பாரு. அதுதான் அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல். நீங்கள் அவரை விமர்சிக்கலாம், என்ன வேணுமானாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து கார்ல் மார்க்ஸ் எழுதிய ஜென்னிக்கு எழுதிய காதல் கடிதம் அதை படித்து பார்க்கலாம். அம்பேத்கர் ரமாபாய்க்கு எழுதிய அந்த காதல் கடிதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுவும் ஒரு பெண் சிந்தனைக்குள் ஏறுவதற்குல ஒரு பெண்ணுடைய சிந்தனைக்குள் பெண் சமூகத்தை சமைப்பவள். உண்மையிலே அந்த அம்மாவை பார்க்கும்போது அவ்வளவு பெருமையா இருக்குங்க. அதாவது இதுக்கு வயசோ மற்ற விஷயமோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமோ இதில் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உழைப்புமோ இது வெற்றி பெற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். இது வெற்றி பெற வேண்டும். ஏன்னா ஒரு முயற்சி என்றைக்குமே எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தோல்வியே கிடையாது. என்றைக்குமே கிடையாது. அது வந்து தோல்வி அப்படிங்கிறது ஒன்றை நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன். நீங்க வந்து அது இவர்கள் இன்றைக்கு விதைத்திருக்கிற எந்த ஒன்றுமே இந்த பூமியில் ஒன்றை விதைத்தீர்கள் என்று சொன்னால் பூமியில எல்லாமே விழுந்துகிட்டே இருக்கும். ஆனால் மக்கி போயிடும். விதை ஒன்று மட்டும்தான் என்ன செய்யும்? முளைச்சிக்கிட்டு வெளியே வரும். அப்ப விதைத்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிற முறை என்ன, அது என்ன வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி அது காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அது எப்படி மக்கள் ரசிக்க போறாங்க, இதெல்லாம் 2வது பார்ட். ஆனால் ஒரு விதையை விதைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஈடுபட்டவங்க அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை. உண்மையிலேயே கதாநாயகன் கதாநாயகி, ஏமா நீங்கள் இப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களை யார் லவ் பண்ணுவா? வந்தீங்க டக்குன்னு போய் உட்காந்துக்கிட்டீங்க, நல்லா பேசணும்ல. அப்போ வந்து பெண்கள் வந்து அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய முயற்சியை என்ன செஞ்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் பெண்கள் வந்து நடிக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்த காலமெல்லாம் உண்டு. ஆண்களுக்கு தான் சேலை கட்டி நடிக்க வச்சாங்க.
கேபி ஜானகி அம்மான்னு ஒருத்தவங்க மதுரையில் வந்து பொது உடைமை இயக்கத்தில் இருந்தவங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, நடிக்க வந்தாங்க. யாரோட? விஸ்வநாத தாஸ். நான் மேடை நாடகத்தில் நடிக்க வந்தவங்க. முதல் சினிமா நடிகை, நாடக நடிகை கேபி ஜானகி அம்மா தான். அவங்க தான் நடித்தாங்க. விஸ்வநாத தாஸ் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக அவர் கூட நடிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு சிறந்த கலைஞர். விஸ்வநாத தாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர். அப்புறம் கேபி சுந்தராம்பாள். இப்படி நீங்கள் வரிசையாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு. பெண்கள் சினிமாவை அல்ல கலையை உயர்த்துவதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட போராட்டங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான போராட்டமாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த படத்துல வந்து இந்த அம்மா வந்து ஜெயலட்சுமி அம்மா வந்து அதற்கு ஒரு மல்லு கட்டுறது இருக்குல்ல, ஒரு அம்மா மல்லு கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சில பேர் ஒரு விஷயம் 2 விஷயம் 3 விஷயம் செஞ்சுட்டு உலகமே நாசமா போச்சு அப்படின்ட்டு எழுந்து ஓடிடுவாங்க. ஆனா இவ்வளவு இந்த ஏஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆனா அதுக்குள்ள நின்று ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு அம்மா முயற்சி எடுக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சமூகத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமா சொல்றேன். இந்த சமூகத்தை சமைத்தவள் பெண். நீங்க விவசாயம்னு ஒண்ணு இருக்கு. இந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சது யாரு? விவசாயத்தை கண்டுபிடிச்சது பெண் தான் கண்டுபிடிக்கிறா. அதான் வரலாறு. நீங்க குகைகளில் மலைகளில் இருந்த அந்த பெண்கள் அவர்கள் கர்ப்பகாரமாக இருக்கிற காலத்துல தின்ன பழங்களை கீழே போட்டு விட்டு 10 மாதம் காத்து கிடக்கிறார்கள். மலை குகைகள்ல தான் இருக்காங்க ஆதி மனிதர்கள். அவர்கள் தின்று கீழே போட்ட ஒரு கொட்டை 10 மாதம் கழித்து பார்க்கும்போது முளைச்சிக்கிட்டு நிற்கிது. அப்ப விதைச்சா முளைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சவ பெண் தான். அதற்கு பின்னால் தான் விவசாயம் என்ன செய்யப்படுகிறது. உலகில் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதே பெண்களால் தான் என்ன செய்யப்படுகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது. கணக்கை கண்டுபிடிச்சது பெண் தான். நான் பெண்ணை பற்றி பேசுவதற்காகவே நான் அங்கதான் வந்தேன். இந்த அம்மா பேர் ஜெயலட்சுமி, ஒரு படம் எடுத்திருக்காங்க. ரைட்டு வந்துரு அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். பாக்கியராஜ் கூப்பிட்டோன்னா அன்னை தமிழ் ஃபோன் பண்ணி நேற்று கூட நான் கிளம்பிட்டேன். சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு. ஊர் திருநெல்வேலி, எப்படி ஊருக்கு தெரியுமில்ல, போனாலே வெட்டுவாங்க அந்த ஊர். அங்கே போய் இறங்கணும். அப்புறம் பாக்கியராஜ் தமிழன் வந்து சொன்னாங்க, நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான். அதே போல கணக்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அன்னைக்கு என்ன கணக்கு இருந்திருக்கும், அந்த கணக்கை கண்டுபிடிச்சதும் உலகத்தில் பெண் தான் கணக்கையே கண்டுபிடிக்கிறார். ஒரு அவனுக்கு அன்னைக்கு இருந்த என்ன இருந்த சொத்து, ஆடு மாடுகள் தான் இருந்திருக்கும். ஆடுகள் பூரா என்ன செய்யும், மேய்ச்சலுக்கு போகும்போது கல் எடுப்பா. கல் எடுத்து 1 2 அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டா. கல்லை போட்டிருப்பா போயிருக்கும், ஒரு உருப்படி போயிருக்கும். திரும்பி ஆடு வருது, குழியில கல் இருக்கு, எடுத்து வெளியே போடுதா. 1 2 3 100 போச்சு. 99 கல்லு தான் குடிக்குள்ள போயிருக்கு. ஒத்த ஆட்டை காணோம், தேடா அப்படிங்கிறதுல இருந்து தான் கணக்கு உருவானது. கணக்கை கண்டுபிடித்தவளும் பெண்ணு தான். இதான் உலக வரலாறு. அப்ப உலகத்தை சமைத்தவள், சமூகத்தை சமைத்தவள், சமூகத்தை எப்படி காதலித்திருப்பாள் என்று நாம் யோசித்திருக்க வேண்டும். அப்படி சமூகத்தை காதலித்த ஒரு பெண்களை எப்படி இந்த சமூகம் அடக்கியது, எப்படி இந்த சமூகம் உடக்கியது. இப்பயும் காதல் பேசினாலே வெட்டிச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய, அருவாளெல்லாம் கையில தூக்கிக்கிட்டு நிற்கக்கூடிய காலத்திலும் ஒரு காதலை வாழ வைத்துக் கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து சினிமா தமிழ் சமூகம் மட்டுமல்ல, உலக சமூகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, காதலை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆதலினால் காதல் செய்வீர் என்று என்ன சொன்னான் பாரதி. ஆதலினால் காதல் செய்வீர். காதல் செஞ்சா என்னெல்லாம் கிடைக்குங்கிறார் யாரு, பாரதியார் சொன்ன ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு ஒரு இது இருக்கு பத்தியில. காதல் செய்தால் மானுடருக்கு கலவி உண்டு, கலவியில் கவலை தீரும். இந்த ஒரு முத்தம் கொடுத்தார்ல, கவலை தீரும். கவிதை உண்டு, கானம் உண்டு, கலைகள் உண்டு, சாகாமல் இருப்பவும் கூடும், மரணம் பொய்யாகும், அதனால் காதல் செய்யுங்கள். மரணத்தை பொய்யாக்கணும்னாலே நீங்க என்ன செய்யுங்க, காதல் செய்யுங்கள் என்று பாரதி என்ன செய்யறாங்க, பாடல்கள் எழுதுறான். அப்ப இதையெல்லாம் கணக்கு பண்ணுகிற பொழுது ஒரு பெண், அதுவும் இந்த சமூகத்தில் ஒரு படத்தை எடுக்கணும், பல வழியில சொல்லலாம், எழுதவும் செய்யலாம். நாங்கெல்லாம் நூல் எழுதுறோம். ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு 6 ஆண்டு காலங்கள் ஒரு நதியில் நான் பயணித்திருக்கிறேன். 6 வருஷம் ஆத்துக்குள்ளே படுத்து கிடந்திருக்கிறேன். என்னெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு புத்தகத்தை நாங்கள் அப்படித்தான் எழுதுவோம், ஒரு வரலாறை அப்படித்தான் தேடுவோம். வாழ்க்கையில் பாதி நாள் எங்கேயாவது நாடோடியாக அலைந்து கொண்டிருப்போம், ஏதாவது ஒரு கல்வெட்டை போய் தோண்டிக்கிட்டு இருப்போம். இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் வெளி உலகத்திற்கு எங்களை பெருசாக தெரியாது. இந்த சமூகத்தில் ஒரு எழுத்து என்பது ரொம்ப முக்கியமானது, ஒரு படைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. படைப்பாளி முக்கியமானவன், எழுத்தாளர் முக்கியமானவன்,
அந்த வகையில் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் இந்த படைப்பாளிகள் அனைவரையும் மிகவும் மனதார பாராட்டுகிறோம். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், சமூகத்தில் இது ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து எனது இந்த மேடையில் முதல் மேடையில் என்னை அறிமுகப்படுத்திய பாக்கியாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லி, அம்மாவுக்கு நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன்.